என்னவென்றால், நீங்கள் பெருகுவீர்களாக என்ற ஒரு வார்த்தை. நீங்கள் பெருகுவீர்களாக. எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தைய. எல்லாரும் சொல்லுங்க ப்ளீஸ். நீங்கள் பெருகுவீர்களாக என்று பவுல் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் பெருகுவீர்களாக, நீங்க டெவலப் ஆவுங்க, நீங்க இன்னும் நீங்க முன்னோக்கி போங்க, முன்னேற்றம் உண்டாகட்டும், வளர்ச்சி உண்டாகட்டும், ஒரு பெருக்கம் உண்டாகட்டும் என்று பவுல் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் பெருகுவீர்களாக. நிச்சயமாய் கர்த்தர் நம்மை பெருக செய்யும் தேவன். இப்படியே இருக்க விட மாட்டார் கடவுள். குடும்பமா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், வாழ்க்கையா இருக்கட்டும், நிச்சயமா கர்த்தர் பெருக செய்யும் ஒரு எண்ணத்தோடு தான் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் ஆதாம் முதல் மனிதனுக்கு கொடுத்த ஆசீர்வாதமே அதுதான். நீங்கள் பலுகி பெருகுவீர்கள். ஸ்தோத்திரம். இது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். அந்த ஒரு மனதோடு கூட தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நிச்சயமாய் ஒரு பெருக்கம், ஒரு முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி. நீ வடது புறமும் இடது பக்கமும் இடம் கொண்டு பெருகுவாய். ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்தம் எல்லாம் உங்களுக்கு தாங்க, நம்மளுக்கு தாங்க. அது ஒரு பெருக்கம் நிச்சயமாய் நம்மை சந்திக்கும். நீங்களும் பெருகுவீர்கள், உங்களுடைய சந்ததியும் பெருகும், உங்களுடைய பிள்ளைகளும் பெருகுவார்கள், டெவலப் ஆவாங்க. நிச்சயமாய் நடக்கும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். எப்படி நாம் பெருகுவது? சொல்ல போறேன் நான். நம்மை பெருக செய்யும் பல வழிகள் உண்டு. அதுல ஒரு வழிதான் இன்றைக்கு நான் பேச போகிறேன். எல்லாரும் கொலோசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கொலோசியரின் புஸ்தகம், பவுல் எழுதின கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலிருந்து தான் நான் பேச போகிறேன். ஸ்தோத்திரம். நாம் பெருகும்படிக்கு பல வழிகள் உண்டு. நாம் டெவலப் ஆகிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு கிறிஸ்தவன் இருந்தவண்ணாமாவே இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் அவன் பெருக வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் வாக்குத்தத்தம். அதான் ஒரு கிறிஸ்துவின் பிளெஸிங். எப்படி நாம் பெருகுவது? பல வழிகள் உண்டு. ஒரே வழிதான் நாம் பெருகுவதற்கு என்று பவுல் இங்கே எழுதுகிறார். அதை நான் சொல்லிடுறேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரம், கொலோசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் படிக்கும்போது, ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என் பிரசங்கம் முடிஞ்சிச்சு. எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஸ்தோத்திரத்தோடு பெருகுவீர்களாக. அவ்வளவுதாங்க. எப்படி ஒரு கிறிஸ்தவனை டெவலப்மெண்ட் அவனை எப்படி சந்திக்குது? எப்படி ஒரு கிறிஸ்தவன் டெவலப் ஆகிறான்? எப்படி ஒரு கிறிஸ்தவன் டெவலப் ஆக முடியும்? ஒரே வார்த்தை, ஸ்தோத்திரம் தான். ஸ்தோத்திரம் உன்னை பெருக செய்யும். ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கை, குடும்பத்தை டெவலப் ஆக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆமென். அவ்வளவுதான். எப்படி பெருகுவது? நீங்கள் பெருகுவீர்களாக என்று பவுல் சொல்லிட்டார். எப்படி? ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் பெருகுவீர்களாக. ஸ்தோத்திரம் மந்திரம். ஸ்தோத்திரம் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு. ஸ்தோத்திரம் கடவுளுடைய சக்தி. ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய பவர். அவ்வளவுதான் ஸ்தோத்திரம். எல்லாம் அந்த வார்த்தை சொல்ல ஒரு முறை. எல்லாரும் பின்னாடி எல்லாரும் சொல்லுங்க. இதாங்க முடிஞ்சு போச்சுங்க.
உன் வாயில டெய்லி அடிக்கடி சொல்லு, உன் வாழ்க்கை டெவலப் ஆகிடும். கையை தட்டு, கரங்களை தட்டு, ஸ்தோத்திரம் சொல்லி பாரு, உன் குடும்பம் டெவலப் ஆகுது. அவ்வளவுதான், இதுதான் சீக்ரெட். ஸ்தோத்திரம் சொல்லி தங்களுடைய வாழ்க்கையில டெவலப் ஆன 4 பேர் பைபிள் சொல்ல பாருங்க. ஸ்தோத்திரம் என்று தேவனை துதித்து துதித்து அவங்க வாழ்க்கையில் அப்படி டெவலப் ஆயிட்டாங்க. அவங்க பைபிள்ல 4 பேர் இருக்கிறாங்க. அவங்கள டெவலப் ஆன ஸ்தோத்திரம் ஒன்றும் டெவலப் ஆகாதா? ஸ்தோத்திரம் அவ்வளவுதாங்க. எல்லாவற்றிலும் கர்த்தரை துதியுங்கள். பிரச்சனையா, வீட்டில் சண்டையா, சண்டை எல்லாம் மூஞ்சி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் 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 மனசுல சொல்லு, முடிஞ்சு போச்சு. சந்தோஷமா இருக்கிறியா, முழு குடும்பம் உட்காந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அவ்வளவுதான். பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லையா, பிள்ளைங்க மேல கை வச்சு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அவ்வளவுதான். குடும்பத்தில் கஷ்டம் பிரச்சனையா, ஒரு நிமிஷம் சேர்ல உட்காந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அவ்வளவுதாங்க. நீ சொல்லுவது 4 ஸ்தோத்திரம் 5 ஸ்தோத்திரங்களா இருக்கட்டும், ஆனால் அவைகள் பல மடங்கு உனக்கு வேலை செய்யும். அது உங்களை பெருக செய்யுமா? ஸ்தோத்திரம் அவ்வளோ பெரிய ஒரு வல்லமையை கர்த்தர் ஒரே வார்த்தையில வச்சிருக்கிறாருங்க, அவ்வளவுதாங்க. ஒரு கிறிஸ்தவன், ஏசப்பாவை நம்பி இருக்கிற ஒருவன், ஏசப்பாவை நம்புகிற ஒருவன், சர்ச்சுக்கு வருகிற ஒருவன், ஏசப்பா தான் எனக்கு எல்லாமே என்று சொல்லுகிற ஒருவன், அவன் டெவலப் ஆவதற்கு ஒரே வார்த்தை ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்தோடு அதிலே நீங்கள் பெருகுவீர்களாக. ஸ்தோத்திரம் பெருக செய்யும். ஸ்தோத்திரம் வாசல்களை திறக்கும். ஸ்தோத்திரம் வழிகளை உண்டாக்கும். ஸ்தோத்திரம் உன் குடும்பத்தை விசாலமாக்கும். ஸ்தோத்திரம் உன் பிள்ளைகளை முன்னேற செய்யும். ஆமென். கலங்காதே. இன்றைக்கு ஒரே வார்த்தையோடு இங்கிருந்து போ, ஸ்தோத்திரத்தோடு நீ பெருகுவாய். அவ்வளவுதாங்க. பயப்படாதீங்க. அடுத்த மாசம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், புதிய அனுபவங்கள், தேவைகள் உண்டு, பல சூழ்நிலைகள் உண்டு. ஒரே வார்த்தை தான் ஸ்தோத்திரம். கரங்களை மேல உயர்த்துங்க. இதே தான், வேற ஒண்ணுமே இல்லைங்க. பயப்படாம தைரியமா போங்க. இங்கிருந்து உங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வல்லமையான ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார், ஒரு மந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அவ்வளவுதாங்க ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க ஒரு நிமிஷம், எல்லாரும் கரங்களை மேல உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஸ்தோத்திரம் என்று சொல்லி வாழ்க்கையிலே டெவலப் ஆன பெருகின 4 நபர்கள் பைபிள். நம்பர் 1 ஆபிரகாம். ஸ்தோத்திரம். ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல எழுதி வைத்து வீட்டில் படிச்சு பாருங்க. ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல தேவனை மகிமைப்படுத்தி அவன் விசுவாசத்திலே வல்லவனானான். வல்லவன் என்னன்னா, அவன் டெவலப் ஆயிட்டான். ஸ்தோத்திரம். தேவனை மகிமைப்படுத்துவதென்ற வார்த்தை என்ன சொல்லுங்க? கர்த்தரை மகிமைப்படுத்துவதென்றால் என்ன வார்த்தை? அது ஸ்தோத்திரம் தான், அவ்வளவுதாங்க. இன்றைக்கு ஆபிரகாம் சீமானாய் மாறினான், ஆஸ்தியில பெருகினான், ஆடு மாடுகள் அவனுக்கு, எல்லா வேலைக்காரர்கள் எல்லாம் அவனுக்கு கிடைச்சிச்சு. பெரிய சீமானாய் மாறிட்டான், பெரிய பணக்காரனா மாறிட்டான். ஒரே காரியம், அவனிடத்தில் இருந்த ஸ்தோத்திரம் தான். அவ்வளவுதாங்க. இன்றைக்கு ஆபிரகாம் என்று பேசுகிறோம். ஆபிரகாம் ஒரு பெரிய பணக்காரன், ஆபிரகாம் ஒரு பெரிய மனிதன், பேரும் புகழும் பெற்றவன், குறைவில்லாமல் பெரிய ஒரு மனிதனாய் அவன் வருவதற்கு காரணம் பல விஷயம் நீங்க சொல்லலாம். ஆனா இந்த கால வேளையில உங்களுக்கு சொல்லப்பட கவனிங்க, ஒரே வார்த்தை ஸ்தோத்திரம் தான் அவனை பெருக செய்தது. ஸ்தோத்திரம். அவன் செய்த ஸ்தோத்திரம் தேவனை மகிமைப்படுத்தினது. அவன் அப்படியே டெவலப் பண்ணிச்சான். அவன் குடும்பத்தை பெருக செய்தது, அவன் வாழ்க்கையை பெருக செய்தது, அவன் தேவைகளை சந்தித்தது, அவன் புள்ளைய கூட பெரிய ஆள் ஆக்கிச்சு. அவ்வளவுதாங்க. உன் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஸ்தோத்திர சத்தம் கேட்கட்டும். உன் குடும்பம் பெருகும், உன் காரியங்கள் பெருகும். அல்லேலூயா. 2வது நபர் தாவீது. சங்கீதம் 55ஆம் சங்கீதம் 17, 86ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் எழுதி வச்சு வீட்டில் படிங்க. 55ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம், 86ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். துதி ஸ்தோத்திரம் என்று பைபிள் அதிகமாக எழுதின ஒரே நபர் தாவீது தான். பைபிள் அதிகமாய் ஸ்தோத்திரம் என்றும் துதி என்றும் அதிகமாய் எழுதின ஒரே நபர் யார் சொல்லுங்க? தாவீது. ஸ்தோத்திரம்.
அவன் ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி ராஜாவாயிட்டான். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி என்ன ஆயிட்டார்? அவரு ராஜாவாயிட்டார். சாதாரண ராஜா கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாத பேர் வாங்கின ராஜாவாயிட்டார் அவர். ஸ்தோத்திரம். கர்த்தரை துதித்து என் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரே உம்மை நான் துதிப்பேன், உம்மை ஸ்தோத்திரிப்பேன் என்று தாவீது சொல்றாரு. ஸ்தோத்திரம். ஆமாங்க, ஸ்தோத்திரம் என்ற ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். ஸ்தோத்திரம். சாதாரண ஒரு மனிதன், சாதாரண ஒரு ஆளு, ஆடு மேய்க்கிறவன், ராஜா என்று யாரும் எட்டி பிடிக்காத இடத்தில் வந்து விட்டான். பல பேர் அவனை தள்ள நினைத்தாங்க, பல பேர் அவனை கீழே தள்ள நினைச்சாங்க, பல பேர் அவனை கெடுக்க நினைச்சாங்க, பல பேர் அவனை கொல்ல நினைத்தார்கள். யாராலும் ஒன்றும் பண்ண முடியலங்க. அவனை தனி நபர், பெரிய பேக்ரவுண்ட்ல ஒன்றும் கிடையாது. ஸ்தோத்திரம். தனி நபர், ஒரே ஆளா, ஒண்டி ஆளா, தனி ஆளா நின்று எல்லாவற்றையும் ஜெயித்தான் தாவீது. காரணம், அவனுடைய சக்தி பலன் ஒன்றுமே இல்லை. அவன் தேவனை துதித்து ஸ்தோத்தரித்தான், அது அவனை உயர்த்தினது. அவ்வளவுதாங்க. மனுஷன் அவன் இவன் ஹெல்ப் பண்ணுவான், அவங்க தயவு ஒண்ணுமே தேவை கிடையாது. ஸ்தோத்திரம் என்று உன் வாயில சொன்னாலே போதும், உன் வாழ்க்கை ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு போகும். அது ஸ்தோத்திரம். மூன்றாவது நபர் தானியேல். இவங்கெல்லாம் பாருங்க, டாப் லெவல்ல போனவங்க. ஆபிரகாம் டாப் லெவல்ல போனவர், தாவீது டாப் லெவல்ல போனவர். மூணாவது யார் சொன்ன? தானியேல். பாபிலோன் தேசத்துல டாப்ல நின்னார் அவரு. சாதாரண ஒரு அடிமை பையன் அவன், சாதாரண ஒரு அடிமையா கொண்டு போய் வேலைக்காரனா கொண்டு போனாங்க. அந்த தேசத்திலே ராஜா பக்கத்துல உட்கார ஆளுக ஆயிட்டான் அவன். தானியேல். ஸ்தோத்திரம். தானியேல் பெரிய ஆளா மாறிட்டான், பெரிய ஆளா டெவலப் ஆனான். காரணம், அவன் வாயில சொன்ன ஸ்தோத்திரம் தான். அவனை கீழே தள்ளணும், அவனை எப்படியாவது கெடுக்கணும். சிங்க கொகையில போடுறாங்க, எப்படியாவது அவன் அழிக்கணும், அவன் இருக்கக்கூடாது என்று போராமையினால அவனை கெடுக்கணும் என்று பயங்கரமான கூட்டம் அவனுக்கு விரோதமாய் வேலை செய்தது. ஆனால் யாருமே ஒன்றும் பண்ண முடியலங்க. ராஜாவை வந்து அவன் கை கொடுத்து தூக்குறாரு மேல. கடவுள் தலைக்கீழ மாற்றார். கையை தட்டுங்க. ஸ்தோத்திரம் ஒன்று போதும். ஸ்தோத்திரம் என்பது ஏதோ சாதாரண நினைக்கிறோம், பயங்கரமான வல்லமை உள்ளது. சிங்கத்தின் வாயை கட்டும், நெருப்பு உன்னிடத்துல வராமல் பாதுகாக்கும். எந்த ராஜா கட்டளை கொடுத்தான், அந்த ராஜாவை இறங்கி வர செய்தது தாவீதின் ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க, தானியேல் சிங்க கோகையில் இந்த கை பிடிச்சு தூக்குனது யாருங்க? ராஜா வந்து தூக்குறாரு அவனை. ராஜாவே இறங்கி வந்துட்டாரு. ஸ்தோத்திரம். அதிகாரமே வந்துச்சு கீழே. இதெல்லாம் எப்படி மாறிட்டு? ஒன்றே ஒன்றுதான், அவனுடைய ஸ்தோத்திரம் தான். ஹல்லேலூயா. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, அவன் முன் குறித்தது போல 3 வேளையும் தேவனிடத்தில் ஜெபித்து ஸ்தோத்திரம் பண்ணினான். அருமையான வார்த்தைங்க இது. ஸ்தோத்திரம். நீங்கள் பெருகுவீர்களாக, ஸ்தோத்திரத்தோடு பெருகுவீர்கள். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உங்க வாழ்க்கை முன்னேற்றத்தில் போயிட்டே இருக்குங்க. தயவு செய்து ஸ்தோத்திரம் மாத்திரம் ஆப்பாது நிறுத்தாதீங்க, ஸ்தோத்திரத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க. வீட்டில் ஸ்தோத்திர சத்தம், இனிமேல் உங்க வீட்டில் ஸ்தோத்திர சத்தம் மாத்திரம் கேட்கறதுக்கு ஒரு வழியை உண்டாக்கி பாருங்களேன். உங்க வீட்டு நிலைமை அப்படி எல்லாம் முற்றிலுமாக மாறுவதை உங்க கண்ணால நீங்க பார்க்க முடியும். 4வது நபர் சொல்றேன் பாருங்க, யோபு. யோபு பைபிள்ல சொல்ல முடியாத பிளஸிங் உள்ள மனுஷனா மாறிட்டான். தர மட்டத்தில் இருந்தவன் எங்க போயிட்டான்? அவன் உயர்ந்த இடத்தில் போய்விட்டான். எல்லாராலும் அற்பமாய் பேசப்பட்டவன், எல்லாராலும் ஹீனமாய் பார்க்கப்பட்டவன், எல்லாராலும் சிரிக்கப்பட்டவன், எல்லாரும் அவனை பார்த்து நகைத்தார்கள். அந்த ஒரு கேவலமான இருந்த ஒரு மனிதன் எல்லாரும் பார்த்து ஐயா என்று சொல்ற இடத்துக்கு போயிட்டான். காரணம் எப்படிங்க? ஸ்தோத்திரம் தான். யோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிச்சு பாருங்க. அதிகாலை அவன் பலி செலுத்துவான்னு சொல்லப்படுகிறது. யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிச்சு பாருங்க. அவன் தேவனிடத்தில் ஜெபிக்கிறவன். இதாங்க, வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. தன் குடும்பத்தோடு அவன் அதிகாலை என்ன செய்வான்? அவன்
பலி செலுத்துவான். பலி என்றால் ஸ்தோத்திரம். அவ்வளவுதாங்க. ஏன் பயப்படுறீங்க? என்ன செய்யறது, ஏது செய்யறது? ஐயோ பிரச்சனை எப்படி இருக்குது, என் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்களே, என் குடும்ப நிலவரம் எப்படி இருக்கிறது, என் வீட்டுக்காரர் எப்படி இருக்கிறாரு, என் குடும்பம் எப்படி இருக்குது, என் வாழ்க்கை எப்படி இருக்குது என்று கலங்கி பயந்து நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் கலங்குகிறாய்? ஏன் பயப்படுகிறாய்? கர்த்தர் நினைத்தது தான் நடக்கும். கர்த்தர் ஒருபோதும் தீமை நினைக்கிற தேவன் அல்ல, நல்லதை தான் நம்மளை குறித்து நினைச்சிருக்கிறார். கையை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. கர்த்தர் ஒருபோதும் தீமை நமக்கு நினைப்பதே இல்லை. நமக்கு நல்லது நடக்கணும், என் புள்ள நல்லா இருக்கணும், என் புள்ள நல்லா இருக்கணும், என் புள்ள உயரத்தில் வரணும், என் புள்ள சந்தோஷமா இருக்கணும், என் புள்ள நல்லா சாப்பிடணும், என் புள்ள குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளையோட பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் பிள்ளையோட சந்ததி நல்லா இருக்கணும் என்று நினைக்கும் ஒரே தெய்வம் இயேசு. அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நடக்கும்படிக்கு நாம் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். ஆபிரகாம் ஸ்தோத்திரம் பண்ணி சீமானாய் உயர்த்து போயிட்டான். தாவீது ஸ்தோத்திரம் பண்ணி ராஜாவா மாறிட்டான். தானியேல் ஸ்தோத்திரம் பண்ணி பாபிலோன் தேசத்துல மேல வந்துட்டான். யோபு ஸ்தோத்திரம் பண்ணி தன் நிலைமையை தலைக்கீழ மாறி அவன் உயர்வை அடைந்தான். இவர்கள் எல்லாம் முன்னேறவில்லையா? இவர்கள் எல்லாம் பெருகவில்லையா? இவர்கள் நம்மை போல மனுஷர்களானே. தேவர்கள் என்று பைபிள் எங்க எழுதலையே. நம்மை போல மனுஷர்கள் தானே. கர்த்தர் அவர்களுக்கு செய்த அற்புதத்தை தானே பரிசுத்த வேதம் கற்று தருகிறது. எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது? நாமும் டெவலப் ஆவோம், நமக்கும் அது நடக்கும் என்று தான் எழுதப்பட்டிருக்கிறது. கையை தட்டு. வேதத்தில் எழுதப்பட்ட சகல ஆசீர்வாதங்களும் உனக்கும் எனக்கும் தான். ஒன்று கூட மிஸ் ஆகாது. ஸ்தோத்திரம். நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய வழி ஒன்றே ஒன்று. ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் பெருகுவீர்கள். ஸ்தோத்திரம். பாருங்க, இப்ப அடுத்தது பாருங்க. ஸ்தோத்திரம் பண்ணலனா என்ன நடக்கும் அதையும் சொல்லிடுறேன். நம்ம ஸ்தோத்திரம் செய்யாமல் போனால் என்ன நடக்கும்? அப்ப நீங்க கண்டுபிடிக்கலாம், ஏன் என் வாழ்க்கையில் நடக்குது? ஸ்தோத்திரம் இல்லாதனாலதான். ஸ்தோத்திரத்தோடு நாம் பெருகுவோம். அதே ஸ்தோத்திரம் நம்ம வாழ்க்கையில இல்லை என்றால் துக்கமான 4 விஷயங்கள் நடக்கிறது. ஸ்தோத்திரம் இல்லை என்றால் ஸ்தோத்திரம். எல்லாரும் ரோமர் 2ஆம் அதிகாரம் வந்துருங்க. நான் சொல்றேன், அதுல 2 விஷயம் பேசுறேன் நான். ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. ஸ்தோத்திரம் இல்லை என்றால் நடக்கும் முதல் காரியம். ஸ்தோத்திரம் இல்லை என்றால் நடக்கும் முதல் காரியம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, வீணான சிந்தனை உள்ளவர்களாய் மாறிடுவார்கள். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை. வீணான சிந்தனை உள்ளவர்களாய் மாறிடுவாங்களாம். யாரு? ஸ்தோத்திரம் இல்லாதவர்கள். வீணான சிந்தனை என்ன? அதுக்கு புரியுற மாதிரி ஒரே வார்த்தை சொல்றேன் பாருங்க. நம்ம யோசிக்கிறது ஒண்ணுமே நடக்காது. நடக்காததான் நம்ம யோசிப்போமா, அதான் வீண் சிந்தை. நடக்காதது, ஒண்ணு ஆகாதது, இததான் நம்ம மைண்டு யோசிச்சுட்டு இருக்குமா. நடக்காததை யோசிக்கிறாய், நீ யோசிக்கிறது நடக்கிறது இல்லை. இதெல்லாம் காரணம் என்ன? ஸ்தோத்திரம் இல்லை. அவ்வளவுதான். எவ்வளவு பிளான் பண்றோம், இப்படி அப்படி அது இப்படி நம்ம பேசுறோம், ஆனா ஒண்ணும் நடக்கிறது இல்லை. ஏன்? நோ ஸ்தோத்திரம். சிந்தனைகள் எல்லாம் வீணா போகுது, யோசனைகள் எல்லாம் வீணா போகுது. ஒண்ணுமே ஆக்டிவேட் ஆக மாட்டேங்குது, ஒண்ணுமே நடைமுறைக்கு வர மாட்டேங்குது, ஒண்ணுமே கைகூடி வர மாட்டேங்குது, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. காரணம் என்ன? ஸ்தோத்திரம் இல்லை. வாழ்க்கையில ஸ்தோத்திரம் இல்லை, வீட்டில ஸ்தோத்திரம் இல்லை, குடும்பத்தில ஸ்தோத்திரம் இல்லை. அப்ப நீங்க யோசிக்கிறது எது? கர்த்தர் அதை அப்படியே நடைமுறையில் எப்படி கொண்டு வருவார்? நீங்க பிரயாசப்படுறதை எப்படி நம்ம நடைமுறையில் கொண்டு வருவது? கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், அது நமக்குள்ள நடைமுறையில் கொண்டு வரணும். எப்படி அதை கர்த்தர் கொண்டு வர முடியும்? நாம் தேவனை துதித்து ஸ்தோத்திரிக்கும் போது அந்த திட்டம் அப்படியே நமக்குள்ள நடக்கும். ஏன் நம்ம யோசிக்க நடக்க மாட்டேங்குது? ஏன் நம்ம பிளான் பண்றது நடக்க மாட்டேங்குது? ஏன் நம்ம பேசுறது நடக்க மாட்டேங்குது? ஏன் நம்ம ஆசைப்படுறது ஏன் நடப்பது இல்லை என்றால் ஸ்தோத்திரம் இல்லை. வீணான சிந்தனை அப்படின்னா என்ன? சும்மானா யோசிச்சு சும்மானா பேசியிருப்பாங்களா? ஒன்றும் நடக்காதான். நீ எத்தனை குடும்பங்களை சும்மா பேசினுக்கிறோம், நம்ம ஒன்றும் நடக்கிறது இல்லை. பேசி பேசி பத்துக்கிறது, மறுபடியும் ஏன் பேசினுக்குது, மறுபடியும் பத்துக்கிறது, இதான் ஒன்றும் நடக்கிறது இல்லை. ஏன்? வீண் சிந்தனை. ஸ்தோத்திரம் இல்லை. ஸ்தோத்திரம் தான்
நம்மை பெருக செய்யும். வேற வழியே கிடையாது. அல்லேலூயா. இரண்டாவது காரியம், ஸ்தோத்திரம் இல்லை என்றால் அங்கு இருள் இருக்கும். அதே வசனம் 2:21 இருக்குது, எழுதி வச்சு வீட்டில் படிச்சு பாருங்க. நீங்க ஸ்தோத்திரம் இல்லை என்றால் அங்க என்ன இருக்குமாங்க? சொல்லுங்க சொல்லுங்க. இருள். இருள் யாருக்கு சொந்தம்? வெளிச்சம் யாருக்கு சொந்தம்? வெளிச்சம் யாருதுங்க? இயேசுது. இருள் யாருதுங்க? சாத்தான். அப்ப ஸ்தோத்திரம் இல்லை என்றால் வீட்டில் இருள். அப்ப யார் இருப்பா? சாத்தான் தான் இருப்பான். அங்க ஏசப்பா இருக்க மாட்டாரு. ஏசப்பா இருந்தா ஏசப்பா வேலை நடக்கும். சாத்தான் இருந்தா சொல்லுங்க, அவன் வேலை நடக்கும். உன் வீட்டில் வெளிச்சங்க தான் இருளுக்குதான். இப்ப நீ கண்டுபிடி. உன் வீட்டில் என்ன வேலை? யார் வேலை செய்யறா? உன் வீட்டில் யார் வேலை செய்து கொண்டிருக்கிறது? யாருடைய வேலை நடந்து கொண்டிருக்குது? இருட்டோட வேலை நடக்குதா? வெளிச்சத்தோட வேலை நடக்குதா? இருட்டோட வேலை தான் நடக்குதுங்க. ஏன்? ஸ்தோத்திரம் இல்லை. சாத்தான் போராடுறான். வியாதி 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 வியாதி. ஏன்? ஸ்தோத்திரம் இல்லை. இதான் இருட்டோட வேலை. சண்டை 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 சண்டை. ஏன்? ஸ்தோத்திரம் இல்லை. பிரச்சனை 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 பிரச்சனை. ஏன்? ஸ்தோத்திரம் இல்லை. எல்லாம் இருட்டோட ஆக்டிவிட்டி தான் நடக்குதாங்க. இன்றோடு கூட ஸ்தோத்திரத்தை நம்ம குடும்பத்தில் கொண்டு வருவோமாக. ஸ்தோத்திரத்தின் ஒரு தூபம் என் வீட்டில் வரட்டும். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், ஸ்தோத்திரம் இல்லாதவர்கள் பைத்தியக்காரர்கள். பைபிள் எதுக்கு நான் சொல்ல. ஸ்தோத்திரம் பண்ணாதவர்கள் யார் அவர்கள்? சொல்லுங்க. பைபிள் எழுதிக்குது. எந்த வசனம் அது? 22 வசனம் படிங்க. சீக்கிரம் படிங்க. போதும். யாருங்க? வீட்டில் யார் ஸ்தோத்திரம் இல்லையா அவங்களாம் இன்னும் பேர் பண்ணி கூடுமா? பைத்தியம் வாங்க நான் கூப்பிடணும் இனிமே. ஹே பைத்தியம் கம் கம் கம். ஹே பைத்தியம் கம் கம் கம். சூப்பரா இதுல பைபிளே சொல்லுது, ஸ்தோத்திரம் பண்ணாதவர்கள் பைத்தியக்காரர்கள். பைத்தியம் கை தூக்குங்க. தூக்க மாட்டாங்க. பைத்தியம் கை தூக்குங்க. வீட்டில் ஸ்தோத்திரம் பண்ணாதவங்க கை தூக்குங்க. எதுக்குமே தூக்க மாட்டாங்க. எல்லாம் தெரிஞ்சு போச்சுப்பா உங்களுக்கு. பாருங்க, இன்னொரு வார்த்தை பைபிள் சொல்லுது, தங்கள் ஞானிகள் என்று சொல்லுவார்கள். யாரு? ஸ்தோத்திரம் பண்ணாதவங்க. தங்களை ஞானிகள் என்று சொல்லுவார்கள். யார்? சொல்லுங்க. யாரு? உங்களுக்கு புரியுற என்ன சொல்றேன். வாயில வடை சுடுவார்கள். யார் அவர்கள்? ஸ்தோத்திரம் பண்ணாதவர்கள். ஸ்தோத்திரம் பண்ணாதவர்கள் தங்களை குறித்து நான் ஞானி, எனக்கு எல்லாம் தெரியும், நான் அப்படி இப்படி, எனக்கு அது தெரியும் இது தெரியும், வாயில வடை சுடுவார்கள். ஒன்றும் வேலைக்கு ஆகாது. யாரு? ஸ்தோத்திரம். ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணலன்னா அவன் பேச்சு வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இது ஜெபிக்காத பார்ட்டி, இது ஸ்தோத்திரம் பண்ணாத பார்ட்டி என்று பேச்சை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். தங்களை ஞானிகள் என்று சொல்லுவாங்க. எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும், ஆனா ஒன்றும் தெரியாது. எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு ஜபம்தான் தெரியும்னு சொல்லி பாருங்க. நீங்க தான் எல்லாத்தையும் டாப்பா இருப்பீங்க. நான் ஜபம் பண்ண மாட்டேன் ஆனா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி நினைக்கிறீங்க பாருங்க, எல்லாரோட கீழே தான் இருப்பீங்க. நீங்க எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் சொல்றிய, ஒன்றும் செய்ய முடியல உன்னால. ஏன்? ஒன்றும் நடக்க மாட்டேது. ஏன்? ஸ்தோத்திரம் கிடையாது. நான் ஞானி, எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லாதீங்க வாயில. எல்லாரையும் மட்டம் படுத்துறது, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றவங்க யார் தெரியுமா? ஜபம் இல்லாத பைத்தியக்காரன்லாம் பேசுவார்கள். பைபிள் சொல்லுது, ஸ்தோத்திரம் ஜபம் இல்லாதவர்கள் பைத்தியமா மாறி போயிடுவார்கள். ஸ்தோத்திரம். நான்காவது காரியம் ஸ்தோத்திரம் இல்லாதவர்கள். ஸ்தோத்திரம் இல்லாத மனுஷனை கர்த்தர் ஒப்பு கொடுத்துருவார். இந்த டாப் இதெல்லாம் படிக்கிறதுக்கு பயமா, இருதயம் நடுங்குது எனக்கு. 24ஆம் வசனத்துல பாருங்க, கர்த்தர் எல்லா தீங்குக்கும் ஒப்பு கொடுப்பார். பயமா இருக்குதுங்க படிக்கிறதுக்கு. கர்த்தர் ஒப்பு கொடுப்பார் என்றால் யார் உன்னை காப்பாத்துறது? சொல்லுங்க. கர்த்தர் ஒப்பு கொடுப்பார் என்றால் யார் காப்பாத்துறது? சரி, எல்லா பிரச்சனையும் நம்ம காப்பாத்துறது யாரு? சொல்லுங்க. எல்லா பிரச்சனையும் நம்மளை காப்பாத்துறது யாரு? ஏசப்பா தான் காப்பாத்துவாரு. அப்ப அவரே வானான்னு சொல்லிட்டு யார் காப்பாத்துறது?
உன்னை ஒருத்தனும் காப்பாற்ற முடியாது. தயவு செய்து ஸ்தோத்திரத்தை விடாத, கர்த்தர் ஒப்பு கொடுத்துருவார். தயவு செய்து வீட்டில் ஸ்தோத்திர சத்தத்தை இல்லாம செய்திடாதீங்க. அநியாயத்திற்கும் அக்கிரமத்திற்கும் பழிக்கும் நிந்தைக்கும் அவமானத்துக்கும் கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். ஜாக்கிரதை. இவங்க யார் தெரியுமா? தேவன் யார் என்று தெரிந்தவர்கள். 2ஆம் வசனம் படிச்சு பாருங்க. தேவன் யார் என்று அவர்கள் அறிந்தும் தெரிந்தும். கர்த்தர் தெரியும், பைபிள் தெரியும், பரிசுத்த ஆவி தெரியும், சத்தியம் தெரியும், சர்ச்சை தெரியும், ஆனா ஸ்தோத்திரம் பண்றது இல்ல. ஜாக்கிரதை. வீட்டுல குடும்பமா ஸ்தோத்திரம் பண்றது இல்ல, தேவனை துதிக்கிறது இல்லை, அலட்சியம். கர்த்தர் ஒப்பு கொடுப்பார் என்றால் நீ உருண்டு பெறனால பிரச்சனை வெளியே வர முடியாது. கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார், ஒரு நாள் ஒப்பு கொடுப்பார். ஏன் பிரச்சனை? ஏன் பிரச்சனை? ஸ்தோத்திரம் இல்ல. எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் விடுதலை ஆகிறது இல்லை. ஏன்? கர்த்தர் ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு பக்கம் பார்த்தா ஆள் டெவலப் ஆயிட்டு இருக்கிறாங்க அவங்க. இந்த பக்கம் ஸ்தோத்திரம் இல்லாமல் ஒரு கூட்டம் அழிந்து கொண்டிருக்கிறது. 2 கூட்டத்தையும் பைபிள் நமக்கு காட்டுது. நீ எந்த கூட்டத்தில் இருக்கிறாய்? நான் எந்த கூட்டத்தில் இருக்கிறேன்? கர்த்தர் உன்னை பெருகும்படி கடவா அழைத்தார். கர்த்தர் நம்மை வெளிச்சமா இருக்கும்படிக்கு அல்லவா அழைத்தார். கர்த்தர் நம்மை உயரத்தில் வைக்க அல்லவா அழைத்தார். எதுக்காக நம்ம எல்லாத்தையும் விட்டு பைபிளை பிடிச்சி நம்ம இயேசு கிட்ட எதுக்கு வந்தோம்? எதுக்கு இயேசப்பா கிட்ட வந்தோம்? ஒரு மேன்மை, ஆசீர்வாதம், நல்லது நடக்கும் என்று தானே வந்தோம். கர்த்தர் உண்மை உள்ளவர் தானே. ஆதில் இருந்த நிலவரத்தில் நம்ம இருக்கிறோமா? இன்றைக்கு ஜப குறைவு, ஸ்தோத்திரம் குறைவு, வேத வாசிப்பு குறைவு, எத்தனை குறைவுகள் நம் வாழ்க்கையில். உன் தரத்தை கர்த்தர் மேல உயர்த்தணும் பார்க்கிறாரு. ஆனா நீ வரமாட்ட, கீழே தான் இருக்கிற. இன்னும் உன் ஸ்டாண்டர்டை மேல உயர்த்தணும் ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க. சரி, இப்ப அடுத்த பகுதி. எதில் நாம் வளர வேண்டும்? எதில் நாம் பெருக வேண்டும்? பவுல் சொல்றாரு பாருங்க, 2ஆம் அதிகாரம் கொலோசியர் 2 ஸ்தோத்திரத்தோடு அவைகளை நீங்கள் பெருகுவீர்களாக. எதுல நாம் டெவலப் ஆகணும்? நமக்குள்ள என்ன இருக்குது? நமக்குள்ள 5 காரியம் இருக்குதான். நமக்குள்ள எத்தனை காரியம் இருக்குதுங்க? 5 காரியங்கள் இருக்குது என்று பவுல் எழுதுறார். நமக்குள்ள அல்ல, கிறிஸ்துக்குள் இருக்குது. அப்ப கிறிஸ்துக்குள்ள இருக்குதுன்னா நமக்குள்ள யார் இருக்கிறா? நல்லா என்ன கவனிங்கம்மா ப்ளீஸ், முடிச்சிடறேன். இப்ப நான் சொல்ற 5 விஷயமும் இயேசுக்குள்ள இருக்குதான். அப்ப நமக்குள்ள யார் இருக்கிறா? இயேசு நமக்குள்ள இருக்கிறாரு. அப்ப அந்த 5 காரியமும் நமக்குள்ளதான் இருக்குதுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நமக்குள்ள இருக்கிற 5 காரியத்தில் நீங்க டெவலப் ஆகணுமா? பவுல் எழுதுகிறார், உங்ககிட்ட 5 காரியம் இருக்குது உனக்குள்ளே, அதுல நீ பெருகு. ஸ்தோத்திரம். நம்பர் 1, உனக்குள்ளே ஞானம் இருக்கிறது. வசனம் 3ஆம் வசனம் கொலோசியர் 2:3 பாருங்க. நமக்குள்ள என்ன இருக்குதா? ஞானம். அவருக்குள் இருக்கிறதுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு நமக்குள்ள தான் இருக்கிறாரு. அப்ப அந்த ஞானம் நமக்குள்ள இருக்குது. கர்த்தர் உனக்கு ஞானம் கொடுத்திருக்கிறார். உங்களுக்குள்ள ஞானம் இருக்குது. என்ன பாருங்க, ஞானம் இல்லை, அது இல்லை, உனக்குள்ள இருக்கிறது என்று கர்த்தர் பேசுகிறார். உனக்குள் ஞானம் இருக்கிறது, உனக்குள்ள இருக்குது, உன் பிள்ளைங்கிட்ட இருக்குது, உன் குடும்பத்திலும் கர்த்தர் ஞானம் கொடுத்திருக்கிறார். நான் சொல்லட்டுங்களா? உங்களுக்கு புரியுற மாதிரி ஒன்று சொல்றேன் பாருங்க, கவனிங்க. இயேசுவிடத்தில் வந்திருக்கிறவர் எல்லாரும் ஞானிகள் தான். இயேசு பிறப்பை கேள்விப்பட்டு அவரை தேடி காண போனது யார்? ஞானிகள். அப்ப இந்த இடத்துல இயேசு கடவுள் என்று தெரிந்து இங்க வந்து உட்கார்ந்து இருக்க நீங்களாம் யாருங்க? ஞானிகள்ங்க. ஞானம் இருக்கிறது உனக்குள்ள, அதுல நீ வளரு. அந்த ஞானத்தை நீ டெவலப் பண்ணு. அந்த ஞானத்தை பெருக செய். எப்படி? ஸ்தோத்திரம் பண்ணு, அவ்வளவுதான். நீ நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற ஞானம் பெருகும். உன் பிள்ளைகள் இருக்கிற இடத்துல ஞானம் பெருகும். கர்த்தர் நமக்குள் ஞானம் கொடுத்திருக்கிறார். 2வது பாருங்க, அறிவு. 2வது நமக்குள்ள என்ன இருக்குதான்? அறிவு. ஸ்தோத்திரம் நமக்குள்ள இருக்குது. பகுத்தறிவு. உலகத்தில் எப்படி வாழணும், என்ன செய்யணும், குடும்பத்தை எப்படி நடத்தணும்,
என்ன செய்யணும், என்ன காரியம் செய்யக்கூடாது என்ற அறிவும் ஞானமும் நமக்குள்ளே இருக்கிறது. எங்கேயோ தேவையில்லை. நாம இன்னொரு வார்த்தை பைபிள் ரொம்ப பிடிச்ச வார்த்தை பாருங்க, நம்ம ஞானம் இயேசுவிடத்தில் கேட்கக்கூடாது, இயேசுவே ஞானமா இருக்கிறார். அருமையான வார்த்தை தான் அது. நம்ம ஞானமும் கேட்கக்கூடாதான், இயேசு நமக்குள்ள இருக்கிறதுனால ஞானம், அவரே ஞானமா இருக்கிறார். ஆண்டவரே எனக்கு ஞானம் தாங்க, அவரே ஞானமாய் உள்ளே இருக்கிறார். ஞானமும் அறிவும் நமக்குள்ள இருக்கிறது. அதை என்ன செய்யணும், நம்ம பெருக செய்து கொள்ள வேண்டும். அந்த ஞானத்தை ஆக்டிவேட் பண்ணு, அந்த அறிவை ஆக்டிவேட் பண்ணு. எப்படி? ஸ்தோத்திரம் பண்ணுப்பா. உதாரணம் சொல்றேன் பாருங்க. ராஜா சொப்பனம் பார்த்தாருங்க. தானியேல் புஸ்தகத்துல நேபுகாத்நேச்சார் சொப்பனம் பார்த்தார். யாருக்குமே தெரியல. கடைசியில் அந்த சொப்பனம் காரியம் யார் காதுல வருது? தானியேல் காதுல வருது. அதற்கு முன்பாய் அதை கேட்டவன தானியேல் போய் ஜெபம் பண்ணார். ஞானத்தை கர்த்தர் உண்டாக்கினார். அவ்வளவுதாங்க. உலகத்துல எங்க போய் இயேசுவே ஞானம், அதை விட்டு நீ உள்ள போய் உலகத்துல எங்க போய் ஞானத்தை வாங்க போற? நீ எந்த ஞானம் உனக்கு உதவி செய்ய? ஒன்றுமே உதவி செய்யாது. இயேசுதான் எல்லா ஞானத்துக்கும் மேலானவர். அவர்தான், அவரே நமக்குள்ள இருக்கிறார். இதை நம்ம டெவலப் பண்ண, அவ்வளவுதான். ஞானமும் அறிவும் கர்த்தர் நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். அதை நீ பெருக செய். எப்படி? ஸ்தோத்திரம் பண்ணு, அவ்வளவுதான். மூன்றாவது காரியம் 9ஆம் வசனத்துல தேவத்துவம் நமக்குள் இருக்கிறது. 9ஆம் வசனத்துல, ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமா இருக்கிற. தேவத்துவம் அப்படின்னா தெய்வீகமான காரியங்கள் என்று அர்த்தம். தெய்வீகமான காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள இருக்குது. தெய்வீக காரியம் என்ன? விசுவாசம். தெய்வீகமான காரியம் என்ன? பக்தி. தெய்வீகமான காரியம் என்ன? பரிசுத்தம். தெய்வீகமான காரியம் என்ன? தாழ்மை. இதெல்லாம் நமக்குள்ள இருக்குதான். இது என்ன பண்ணும்? பெருக செய்ய வேண்டும், அவ்வளவுதான். இதை பெருக செய். விசுவாசம் உனக்குள் இருக்குது, அதை பெருக செய். பக்தி உனக்குள் இருக்குது, பெருக செய். ஜெபம் உனக்குள் இருக்குது, அதை பெருக செய். தாழ்மை உனக்குள் இருக்குது, அதை பெருக செய், அவ்வளவுதான். இதை நீ பெருக செய். நீங்கள் பெருகுவீர்களாக. ஸ்தோத்திரம். பாருங்க, அடுத்தது 4வது காரணம், பூரண நிச்சயம் உங்களுக்குள் இருக்கிறது. 1ஆம் வசனம். அது 1ஆம் வசனத்தை படிக்கும்பொழுது 2ஆம் வசனத்தில் பூரண நிச்சயம் நமக்குள் இருக்கிறது, அதை பெருக பண்ணு. பூரண நிச்சயம் அர்த்தம் என்ன? பூரண நிச்சயம் என்ன? ஒரு பலமான நம்பிக்கை. நம்பிக்கை, ஒரு பலமான நம்பிக்கை நமக்குள்ள இருக்குதான். இயேசுக்குள் இருக்கிறது, நமக்குள்ள இருக்குது. இதை நீ பெருக செய்து கொள், அவ்வளவுதான். எல்லாம் உனக்குள்ள இருக்குது. நம்பிக்கை உனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை, பிள்ளைகளை குறித்து நம்பிக்கை, வாழ்க்கை குறித்து நம்பிக்கை, உன் வீட்டை குறித்து நம்பிக்கை, உன் செயலை குறித்து நம்பிக்கை உனக்குள்ள இருக்குது. இல்லை என்று சொல்லாத. எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு விசுவாசம் இல்லை, ஜெபம் இல்லை, நம்பிக்கைலாம் ஒண்ணு இல்லை என்று சொல்லாதே. உனக்குள் இருக்கிறது. என்றைக்கு இயேசு உனக்குள்ள வந்தாரோ அப்போது சகலமும் உனக்குள்ள வந்திருக்கிறது. அதை நாம் பெருக செய்ய வேண்டும், டெவலப் பண்ணோம், அவ்வளவுதான். இல்லை இல்லை என்று சொல்லுகிறேன் சாத்தான். இல்லை இல்லை என்று சொல்லி நீங்க வஞ்சிக்கப்படாதீர்கள். எனக்கு இல்லை, எனக்கு அந்த கிருபை இல்லை, எனக்கு இந்த ஜபம் இல்லை, எனக்கு வேதம் வாசிக்கிற அறிவு இல்லை, எனக்கு உபாசருக்கு தெரியாது, எனக்கு ஜபம் பண்ண தெரியாது, எனக்கு இல்லை இல்லை என்று சொல்லி கொடுக்கிறவன் சாத்தான். இருக்கிறது, நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் தேவன். எதை நீங்க விசுவாசிப்பீங்க? கர்த்தர் எனக்குள் இருக்கிறான், எனக்குள் இருக்கிறது, நான் இதை பெருக செய்து கொள்ளுவேன், டெவலப் பண்ணுவேன், நான் இம்ப்ரூவ் பண்ணுவேன், நான் நமக்குள் இருக்குது. ஸ்தோத்திரம். பூரண நிச்சயம், நம்பிக்கை உனக்குள் இருக்குது. அதை நீ இம்ப்ரூவ் பண்ணிக்க. 5வது காரியம், கடைசி காரியம், 5வது காரியம் 10ஆம் வசனத்தில் பாருங்க, அருமையான ஒரு வார்த்தை. நமக்குள் இருக்கிற 5வது காரியம் என்ன தெரியுமா? அதிகாரமும் துரைத்தனங்கள். இது எல்லாவற்றுக்கும் தலைவர் யாரு? இயேசு. அப்ப நமக்குள்ள யாரு இருக்கிறா? தலைவர் இருக்கிறார். நமக்குள்ள யாருங்க இருக்கிறாரு? தலைவர் இருக்கிறார். அப்படி என்றால் தலைமைத்துவம் நமக்குள்ள இருக்கிறது. தலைமைத்துவம் என்ன? ஒரு அட்மினிஸ்ட்ரேட் பண்றது,
ஒரு அதிகாரம், ஒரு ரூல் பண்றது, ஒரு டிசிஷன் எடுக்கிறது என்ற ஒரு காரியம் நமக்குள்ள இருக்குதான். அதை இம்ப்ரூவ் பண்ணு. ஒரு தலைவர்கிட்ட என்ன இருக்கும் சொல்லுங்க? ஒரு தலைவர் இருக்கிறார், அவர்கிட்ட என்ன இருக்கும்? அதிகாரம் இருக்கும். அப்புறம் அவர் தான் டிசிஷன் மேக்கரா இருப்பாரு. அப்புறம் அவர் தான் எல்லாத்துக்கும் பவரா இருப்பாரு. இதான் தலைவர். அந்த தலைவர் நமக்குள்ள இருக்கிறாராம். அப்ப அவர் இருந்தா நமக்குள்ள என்ன இருக்கும்? தலைமைத்துவம் இருக்கும், டிசிஷன் மேக்கிங் இருக்கும், நமக்குள்ள ஒரு தீர்மானம் இருக்கும், அதிகாரம் இருக்கும். இதெல்லாம் உள்ள இருக்குது. ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும், ஒரு காரியத்தை எப்படி தலைமைத்துவம் பண்றது, ஒரு காரியத்தை எப்படி நடத்துவது, ஒரு காரியத்தை எப்படி செய்வது, ஒரு காரியத்தை எப்படி செய்யக்கூடாது, இது எல்லா காரியமும் உனக்குள்ளே இருக்கிறது. அது என்ன செய்? நீ பெருக செய். அவ்வளவுதான். எல்லாமே நமக்குள்ள இல்லை என்று இல்லை. ஸ்தோத்திரம். எல்லாம் கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிறார். உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவருங்க. உலக ஜனங்களை வச்சு நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க வேற, நீ வேற. நான் அடிக்கடி சொல்ல வார்த்தை இதுதான். அவர்களை காட்டிலும் பல மடங்கு விசேஷமானவர்கள் நாங்கள். எங்களுக்குள்ள அறிவு இருக்கிறது, எங்களுக்குள்ள ஞானம் இருக்கிறது, எங்களுக்குள்ள நிச்சயம் இருக்கிறது, எங்களுக்குள்ள அதிகாரம் இருக்கிறது, எங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்கிறது. ஸ்தோத்திரம். எல்லாம் உங்களுக்குள்ள இருக்குது. கர்த்தர் நிச்சயமாய் அதை பெருக செய்வார். வரும் நாட்களிலே எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை பெருக செய்வாராக. ஹல்லேலூயா. கடைசி ஒரே வார்த்தை சொல்ல நான் முடிக்கிறேன். சரி, நம்மளை கெடுப்பது எது? அங்கே பவுல் சொல்றார், நம்மை கெடுக்கும் ஒரு காரியம். நிறைய காரியம் சொல்றாரு. ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். எச்சரிக்கையா இருங்கள், உங்களை கெடுக்கும். நம்ம இம்ப்ரூவ் ஆகாம, நம்ம டெவலப் ஆகாம நம்மளை கெடுக்கிற ஒரு காரியம் இருக்குதான். பவுல் எழுதுறாங்க, உன் டெவலப்மெண்ட்டை ஒன்று கெடுக்குது, நீ வளர்ச்சி அடையாதபடிக்கு ஒன்று கெடுக்குது, நீ பெருகாதபடிக்கு ஒன்று கெடுக்குது, ஜாக்கிரதையா இரு என்று பவுல் எழுதுறார். ஸ்தோத்திரம். 8ஆம் வசனத்துல எது அது நம்மை கெடுக்க காரியம் எது? ஒன்னே ஒன்று நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஒன்னே ஒன்று. என்னவென்றால் லௌகீக ஞானம். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தைய. லௌகீக ஞானம் உன்னை கெடுக்கிறது. இதுக்கு மாத்திரம் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துட்டீங்கன்னா நீங்க டெவலப் ஆயிடுவீங்க. நம்மை கெடுக்கும், அழிக்கும், நம்மை பெருகாதபடிக்கு, டெவலப் ஆகாதபடிக்கு கெடுக்கிற ஒரு காரியம் லௌகீக ஞானம். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? லௌகீக ஞானம் என்றால் அர்த்தம் சொல்லிடுறேன் பாருங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரே வார்த்தை சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. கஷ்டப்படாமலே மேலே வந்துடணும். இதுதான் லௌகீக ஞானம். சூப்பர்ல. லௌகீகனா என்ன? லௌகீகனா என்ன? நோ, லௌகீகம்னா என்ன? ஆடம்பரம். புரியுதுங்களா? லௌகீகம் என்றால் ஆடம்பரம், நல்லா ரிச் அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கேற்ற ஞானம். அப்ப அந்த லௌகீகம் என்ன சொல்லும்? கஷ்டப்படக்கூடாது, உடம்பு வளையக்கூடாது, வேர்வை சிந்தக்கூடாது, ஆனா மேல வந்துடணும். இதுதான் உன் டெவலப்மெண்ட்டை கெடுக்குது. இது வரைக்கும் நீ முன்னேறாதபடிக்கு உன்னை கெடுக்கிறது இதுதான். கஷ்டப்படாம மேல வந்து அப்படியே கொஞ்சம் கூட கஷ்டப்படக்கூடாது, ஐயோ வேர்வை சிந்திடக்கூடாது, கொஞ்சம் உணிகிடக்கூடாது. இதுதான் இன்றைக்கு அநேகரை கெடுத்துக் கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிறது, உன் முன்னேற்றத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறது. லௌகீக ஞானம். ஸ்தோத்திரம். என்ன பாருங்க, கஷ்டப்படாம யாருக்கும் வளர்ச்சி உண்டாகாது. நான் கூட சபை ஊழியம் பண்ணனா எல்லா வகையிலும் கஷ்டப்படணும். நான் ஆத்துமாவில் கஷ்டப்படணும், சரீரத்தில் கஷ்டப்படணும், எல்லாவற்றிலும் கஷ்டத்தை அனுபவித்தால்தான் கர்த்தர் ஒரு முன்னேற்றத்தை தருவார். ஆமேன். அதே போலதான் குடும்பம், பிள்ளைகளுக்கு தான் சொல்றேன் நான். கஷ்டப்பட்டாதான் நீங்களும் வாழ்க்கையில முன்னேற முடியும். கஷ்டப்படாம வழி தர்றான் பாரு, அதான் ஞானமா? திருட்டு ஞானம். அதான் லௌகீக ஞானம். யாரை ஏமாத்திடலாம், உக்காந்துனே யாரை ஏமாத்திடலாம், உக்காந்துனே யாரை மோசம் பண்ணிடலாம், உக்காந்த இடத்துல யாரை கவுத்துடலாம், உக்காந்த இடத்துல யாருக்கு தொப்பி போட்டுடலாம், உக்காந்த இடத்துல யார் வயிற்று அடிச்சிடலாம், உக்காந்த இடத்துல 6 நம்பர் சொல்லுங்க, கார்டு மேலே இருக்கிற 6 நம்பர் சொல்லுங்கன்றானுங்க பேர். இதுதான் லௌகீக ஞானம்.
உக்காந்த இடத்துல ஊர்ல இருக்கிற ஏமாத்தி பணத்தை மோசம் பண்றது. இன்னைக்கு உலகத்தில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது இந்த வல்லமை. பவுல் அன்றைக்கே எழுதிட்டார். பவுல் அன்றைக்கே எழுதியிருக்கிறார், லௌகீக ஞானம், கஷ்டப்படாம, வேர்வை சிந்தாம, பிரயாசப்படாம, ஒண்ணுமே நான் கஷ்டப்படக்கூடாது, ஆனா எல்லாமே எனக்கு வந்துடணும், நான் மேல வந்துடணும், உயரத்துல வந்துடணும் என்று நினைப்பது தான் லௌகீக ஞானம். இன்றைக்கு அநேகருடைய வளர்ச்சியை கெடுத்து கொண்டிருக்கிறது, அநேகருடைய முன்னேற்றத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. அநேகர் இன்றைக்கு வரைக்கும் பெருகாமல் முன்னேறாமல் இருக்கிறார்கள். காரணமே இந்த வல்லமை தான். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் பெருகுவீர்களாக. எல்லாரும் கண்களை மூடுங்க, ஜெபம் பண்ணி முடிச்சிடுவோம். ஸ்தோத்திரம். பெருக்கம், முன்னேற்றம் நமக்கு நிச்சயமாய் உண்டுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லா அறிவும் ஞானத்தின் நம்பிக்கை உனக்குள்ள வச்சிருக்கிறார், உனக்குள்ள தந்திருக்கிறார் ஆண்டவர். அதை நீ பெருக செய்து கொள், அதை நீ வளர்த்துக்கொள். எப்படி? ஸ்தோத்திரத்தோடு தான். ஆபிரகாம் ஸ்தோத்திரத்தோடு வளர்ந்தான், தாவீது ஸ்தோத்திரத்தோடு முன்னேறினான், தானியேல் ஸ்தோத்திரத்தோடு உயர்த்தப்பட்டான்.